ஹலோ, நார்மல் எனர்ஜி ரீடிங் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக இருக்கும், வாய்ஸ் டல்லாக இருக்கும். இது தெரியாதனமாக நைட்டுக்கு ரொம்பவே புளிச்ச மாவில் இட்லி சாப்பிட்டதுலேருந்து உடம்பு கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. மார்னிங் கொஞ்சம் ஓகேவா ஆச்சு. திரும்ப ரீடிங் அப்லோட் பண்ண திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப மதியத்துக்கு மேலே உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம். ரீடிங் பண்ணாமலே இருக்க முடிய மாட்டேங்குது. நான் சரி டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னே ஒரு ஷார்ட் ரீடிங் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ என்னாச்சா தெரியல. இந்த ரீடிங் பண்ணாதான் ஒரு மன நிம்மதி கிடைக்குது எனக்கு. ஓகே, கலெக்டிவ் உங்களுடைய எனர்ஜியில் லைக் நீங்கள் எம்பரர் மோட்லேருந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டராக நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கிற அந்த தருணம் உங்கள் எதிர்க்க வந்து ஒரு 2 ஆப்ஷன், ஒரு 2 ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒரு 2 ஏதோ ஒரு சாய்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் வருகின்றது. மேபி சில பேருக்கு வந்திருக்கலாம் இந்நேரம். இல்லைன்னா இந்த ஒரு 2-3 டேஸ் ஒரு 1 வீக்குள்ளே இல்லை 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு உங்கள் முன்னாடி வைக்கப்படும். என்ன விதமான ஆஃபர் வேணாலும் இருக்கலாம். ஒரு பண விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்படும். அந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் திரும்பவும் சேம் அந்த ஒரு துரோகம், திரும்பவும் ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி ஒரு மோடில் திரும்பவும் நீங்கள் போய் திரும்பவும் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ், திரும்பவும் உங்கள் ஃபேமிலியில் பல விதமான குழப்பம் ஏற்படுத்துறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சில இஷ்யூஸ் ஏற்படுத்துறது, திரும்பவும் நீங்கள் வந்துட்டு கிளாரிட்டி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி அலையிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்பவும் நடக்கிறதுக்காக இந்த ஆஃபர் உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது. அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமா அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஆஃபர் வருது. நீங்கள் பார்க்கும்போது மேலோட்டமாக ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி தான் உங்கள் முன்னாடி அது வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. ப்ரெசன்டேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஒரு சாங் கேட்குது, ஆனால் அந்த சாங் நான் இங்கே சொல்ல முடியாது. காமெடியாக இருக்கும், தமிழ் சாங் தான், நான் சொல்ல முடியாது. சாரி ஸ்பிரிட். சில பேர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலயமா அந்த ஆஃபர் வரதா இருக்கும். சில பேருக்கு நீங்கள் உங்கள் கலீக் அவங்க மூலயமா வரதா இருக்கும். சில பேருக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக வரதா இருக்கும். அந்த ஆஃபர் என்ன ஆஃபர் வேணாலும் இருக்கும். யாருக்கு எப்படி நீங்கள் எந்த மாதிரியான விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு கொஞ்சம் உதவி, அதை வர்றதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு உதவி
மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுவீங்கன்ற முறையில் அந்த ஆஃபர் ப்ரெசன்டேஷன் உங்கள் முன்னாடி வைப்பாங்க. சில பேர் உங்களில் சில பேர் ஆல்ரெடி ஒரு அதை பார்த்த உடனே சில பேருக்கு டவுட்ஸ் வரும். ஆனால் சில பேர் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஓகே, நமக்கு வந்து இப்போ அவங்க திருந்திட்டாங்க, அவங்க மூலயமா நமக்கு இது ஒரு ஆஃபர் வருது, ஏதோ அவங்க பண்ண துரோகத்துக்கு ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க. எம்ஜிஆர் படம் தான் ஞாபகத்துக்கு வருது, ஏமாறாதுன்னு சொல்லிட்டு. இது உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங், நீங்கள் ஒரு நியூ சாப்டர் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பட் வேகத்தில் நீங்கள் பறந்துட்டுருக்கீங்க நியூ லைஃப்காக, உங்களுடைய நியூ ஜேர்னிக்காக. அதை ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் உங்களை என்ன ஒரு விதத்தில் உங்களை வந்துட்டு ஒரு அந்த வேகத்தை குறைக்கணும். நீங்கள் திரும்ப ஒரு கன்ஃபியூஷன் மோடுக்கு போகணும். திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை சிக்க வச்சாங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் அந்த விஷயம் ஸ்டாப் ஆகும். இல்லை நீங்கள் திரும்ப பயப்படலாம் அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு, உங்களுடைய நியூ சாப்டர் எடுக்கிறதுக்குன்ற மாதிரி ஒரு பிளானிங், செகண்ட் டைம் பிளானிங் நடந்துகிட்ருக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன ஆஃபர் இல்லை சில பேருக்கு பார்த்துக்கோங்க, என்ன ஆஃபர் வரப்போகிறதுன்றது பார்த்துக்கோங்க. ரீடிங் பண்ணுறதுக்காக வெறும் தண்ணியில் அந்த காஃபி பவுடர் மாதிரி இருக்கும், அது மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கேன், கொஞ்சம் ஸ்டாமினா கிடைக்கிறதுக்கு. சரியான ஃபீவர், பேஷன்ஸ். உங்களுடைய தேர்ட் ஐ, உங்களுடைய க்ரவுன் சக்ரா, நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு, நீங்கள் என்ன விஷயம் அவங்க எடுத்துகிட்டு வராங்கன்றதை நீங்கள் கிளியராக பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஆஃபர் இருக்க போது. நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் வந்துட்டு ஏமாறுற அந்த அளவுக்கு நீங்கள் இறங்கிடுவீங்க. ஆனால் சடனாக உங்களுக்கு சில விஷயம் யூனிவர்ஸ்னாலேயோ இல்லை ஏதோ உங்களுடைய இன்ட்யூஷன்னாலேயோ ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்குள்ள. இல்லை கொஞ்சம் யோசி, அவசரப்படாதன்ற மாதிரி சில பேருக்கு. டோட்டலாக அவங்கள வந்துட்டு யோசிக்க விடாமல் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய விஷயம். சில பேர் உங்களுடைய பார்ட்னரோட சேரக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முடிவெடுத்திருக்கீங்க, ஒரு நியூ சாப்டர் நியூ லைஃப்காக பண்ண விஷயம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும். புதுவிதமாக யோசிக்கிறாங்க, புதுவிதமாக கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க, கொஞ்ச நாள் யோசித்தாங்க, ஒரு ஹெர்மிட் மோடுக்கு போயிட்டாங்க, சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக யோசித்து இது ஒரு புது பிளான், ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு புது பிளானை யோசிச்சுட்டு வராங்க. 1, 3 and 8. நீங்கள் பழைய பர்சன் கிடையாது, இப்போ நீங்கள் டோட்டலி சேஞ்ச். உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கான அந்த விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணியே தீருவீங்கன்றத அவங்களுக்கு காட்டுங்க, உங்களை செயலில் காட்டுங்க. ஓகே, திரும்ப நீங்கள் எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனையும் நீங்கள் மாற்றக்கூடிய பர்சன் கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன். அப்பப்போ கொஞ்சம் உங்ககிட்ட விளையாடி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க டைம் பாஸ்க்கு. சேரியட் கார்ட் 2 times பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்து சேரியட் கார்ட் கண்டிப்பாக ஆஃபர் வருது. சில பேருக்கு உங்களுடைய லவ்வர், உங்களுடைய பார்ட்னர் மூலயமா எதனா ஆஃபர் வரலாம்.
எக்ஸ் பார்ட்னர், எக்ஸ் ரிலேஷன்ஷிப், அது மூலமாக அதில் ஆஃபர் வரலாம். ஏதாவது ஒரு ஆஃபர் உங்கள் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும். 6996 அடிக்கடி பார்த்துருப்பீங்க. சில பேர் 369 பார்க்கறதா இருப்பீங்க. சில பேர் 1313 பார்ப்பீங்க. சில பேர் வந்து 1414 பார்ப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லை இனிமேல் பார்க்க போகிறீங்க. வாயில் வார்த்தை கூட வர மாட்டேங்குது. பார்க்க போகிறீங்கன்னா எல்லாமே உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. உங்களை திசை திருப்பி விடுறதுக்காக, வேறு விதமாக ஒரு திசை திருப்பி விடுறதுக்கான பிளான். நீங்கள் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க், நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக நீங்கள் மாறி இருக்கீங்கன்றது நல்லாவே அவங்களால உணர முடியுது. உங்களுடைய அந்த ஹோப், அந்த கான்ஃபிடென்ட் திரும்பவும் உடைக்கணும், நீங்கள் திரும்பவும் கஷ்டப்படணுன்றது தான் அவங்களுடைய மைண்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற எல்லா விஷயமும் அவங்க பண்ணுவாங்க. கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். சில பேர் 9999 பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங்கில் வர மெசேஜஸ் உங்களுக்கு எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ். ஓகே, நீங்கள் ப்ரொடெக்டட் தான். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள், அந்த அபண்டன்ஸ் எல்லாமே ப்ரொடெக்டட் தான். நல்ல விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த மாதிரியான வர விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.